எஸ் மக்களே, பிக் பாஸ் ஃபஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு. இந்த டாஸ்கில் ஒரு டீம்லையும் ஸ்டார் பெர்ஃபார்மர், ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்லியிருக்காங்க. எப்போ போல் வன்மத்தை கொட்டுறாங்க உட்காந்து. ஃபஸ்ட்டு அதாவது மற்ற 2 டீம் சேர்ந்து முடிவு பண்ணி இன்னொரு டீமில் இருக்கிற பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட்டு சொல்லணும் போல் இருக்குது. ஸோ இங்கே வந்து சாண்ட்ராவும் விக்ரமும் ரம்யாவும் விக்ரம் வந்து நிற்கும் போது சாம்பாரில் வந்து கனியை பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அது ஃபைன். ஏன்னா சாண்ட்ராவும் பார்வதியும் பிரச்சனை பண்ணுறது தான் குறியாக இருந்தாங்களே ஒளி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எந்த விதமான இதுவும் முனைப்பும் எடுத்த மாதிரி தெரியல நம்மளுக்கு. அதுக்கப்புறமா இவங்க சாண்ட்ராவும் ரம்யாவும் வந்து நின்று வாப் மாயாவிசம் சொல்கிறது தான் பயங்கரமான காமெடியாக இருந்தது. பிரஜின் பெஸ்ட்டு பெர்ஃபார்மராக, விக்ரம் பெஸ்ட்டு பெர்ஃபார்மராக. விக்ரம் எதுவும் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி ரம்யா கண்ணுக்கு தெரியலையா? எப்படி தெரியும்? இல்லை எப்படி தெரியும்னு கேட்குறேன். ஏம்மா உனக்கு ஏதாவது கண்ணுன்னு ஏதாவது இருந்து ஏதாவது கவனிச்சா தான் தெரியும். முக்கால்வாசி தூக்கிட்டே இருந்தால் எப்படி தெரியும்? கடுப்பாக இருக்குது எனக்கு. பிரஜின் என்ன பண்ணார்? ஊமேன ஒரு கேரக்டர் எடுத்துருந்தார், பொட்டாட்டி பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தார். வேறு ஒன்றும் பண்ணல பிரஜின். அங்கே மூளை ஃபுல்லாக விக்ரமோடது. அந்த டீமை மொத்தமாக ரன் பண்ணி எடுத்துகிட்டு போனதே விக்ரம் தான். ஆனால் இவங்களுக்கு வந்து விக்ரம் ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மராக தெரியுறாங்களாம். பைத்தியங்களா, எதையாவது ஒன்றையாவது ஒழுங்காக பண்ணுங்க. கடுப்பாக இருக்குது சீரியஸாக பார்த்தா. அதுக்கப்புறம் விக்ரம் வந்து இதில் வந்து அந்த ஃப்ளாஷிங்கில் வந்து ரம்யா ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ்னு சொல்லிட்டாங்க. அது உண்மை. ஏன்னா மேடம்க்கு நேற்று கேப்டன் பதவியெலாம் கொடுத்தாங்க, ஒன்றும் குளிக்கல, கஷ்டப்பட்டு அதில் தலையை விரிச்சு போட்டு உட்காந்துருக்குது இந்த ப்ரோமோவோட எண்டில். இந்தம்மா விக்ரமை சொல்லலாமா? அது தப்பு இல்லையா? இந்தம்மா யாராவது சொன்னால் இந்தம்மா தலையை விரிச்சு போட்டு உட்காந்துக்குவான். மக்களே நான் சொல்கிறேன், தூக்கி வெளியில் போட்டுடலாம் ரம்யாவை. ரம்யா தேவையே இல்லை நமக்கு. ரம்யாலாம் ஒரு பெர்ஃபார்மன்ஸும் பண்ணுறதில்ல. தேவையில்லாம உட்காந்து ட்ராமா போட்டுட்ருக்கு. நேற்று நான் கேப்டன்ஷிப் வேணும், நான் ப்ரூஃப் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு ஒன்றும் பண்ணல. அதுக்கு விக்ரம் அந்த கேப்டன்ஷிப்பை வாங்கி அழகாக வழி நடத்தி அழகாக கொண்டு போனார் அந்த டீமை. ஒரு குறை சொல்ல முடியாது. அவரை போய் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுக்குதுங்க எல்லாம் வன்மம். மேடம் சாண்ட்ரா மேடம் என்ன பண்ணாங்க என்னன்னு போய் பார்த்தா தான் தெரியும். அவங்க புருஷனுக்கு கொடுத்துருக்குறாங்க பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸு. ஒன்றும் பண்ணல. பிரஜின்லாம் ஃப்ரேமில் தெரியவே இல்லை சொல்ல போனால். நேற்று அவருக்கு எதுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னே தெரில. சும்மா புருஷனுக்கு தூக்கி கொடுக்குறது எதுக்கு இவங்கெல்லாம் கேம் விளையாட வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை வேறு யாரும் கமருதீன்லாம் என்ன கிழிச்சிட்டாருன்னு விக்ரம் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு எனக்கு சீரியஸாகவே தெரில. அந்த டீமில் என்னவா இன்னொருத்தர் இருந்தது யாருன்னு கூட எனக்கு தெரியல. பார்க்கலாம் மக்களே, நன்றி.